யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தை வாசி. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இவன் வேற எதுக்காகவே வரல. வந்தது ஒன்னே ஒண்ணுக்கு தான் வந்தான். வசனத்துக்கு வரல, நித்திய ஜீவ வசனத்துக்கு வந்தான். ஏன்னா பரிசேயர்கிட்டயும் வசனம் இருந்துச்சு, மோசேயின் ஆசனத்தில் உட்காந்துருக்கவங்கிட்டையும் வசனம் இருந்துச்சு, கமாலியல்கிட்டையும் வசனம் இருந்துச்சு. இவர்கிட்ட மட்டும்தான் நித்தியத்துக்கான வசனம் இருந்துச்சு. எட்டர்னல் வேர்டு இவர்கிட்ட இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வேர்டு இருந்துச்சு, அது மரணத்தை கொண்டு வந்துச்சு. இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்ப வாசிங்க, மார்க் 3:13-14. இப்ப வாசிங்க. தமக்கு சித்தமானவர்கள் யாருன்னு இப்ப அவர் டிசைட் பண்றாரு பாருங்க. தமக்கு சித்தமானவர்கள் தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். யாரு? இந்த நித்திய ஜீவ வசனத்துக்கு வந்தவன். இவன் வேற எதுக்காகவும் இவர் பின்னாடி வரல. அப்பத்துக்காக வரல, இருதயத்தில் குத்தப்பட்டு ஊன்னு சொல்லி வந்து இவனுக்குள்ள எதுவும் இல்லை. அடுத்து இவனுக்குள்ள என்ன இல்லை? இவன் வந்து எட்டர்னல் விஷன் இல்லாதவன் கிடையாது. இவனுக்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. இதே பேதுரு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும் போது சொல்றாரு, அந்த முடவன், அந்த நடக்க முடியாதவரை அவர் வந்து சுகமாக்குறாரு. சுகமாக்கும் போது சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் சொல்லும் போது அவர் சொல்றாரு, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்ப இவங்களுக்கு ஸ்கூலிங் கிடையாது. இங்கிலீஷ்ல அன்ஸ்கூலிங்னு இருக்கு. ஸ்கூல் பக்கமே போல. பேதமைனா ஞானமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பேதைகள். நல்லா படிச்சா மேதை, படிக்காட்டி பேதை. ஒண்ணுமே இல்லை, கடந்து சும்மா கிடக்கிற ஒரு ஆளு. எப்படா இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னா, எங்கிட்ட படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்று இருக்கு, நித்திய ஜீவ வசனம் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட கேட்டவங்கிட்ட எல்லாம் மோசேயின் வசனம் இருக்குது. உட்காந்து கேட்டானே, அவங்ககிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனா இவங்கிட்ட நியாயப்பிரமாணம் இல்லை, நித்திய ஜீவ வசனம் இருக்குது. இந்த நித்தியத்துக்கான, இதை தான் திருப்பியும் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இவங்க கிட்ட நித்தியத்துக்கான வசனம் இருந்துச்சு. இப்போ உங்களுடையதான தாட், உங்களுடையதான அந்த விஷன் நித்தியத்துக்குரியதா இருக்குதா? அதை தான் திருப்பியும் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் அப்பத்துக்காக வெறும் சாப்பிட வசனத்தை மட்டும் வாங்கிறதுக்கு வந்தவங்களா இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. வசனத்தை மட்டும் வாங்கிட்டு கனி கொடுக்காதவங்களா இருந்தா பிரயோஜனம் இல்லை. கனி கொடுக்கிறவர்களாகி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம், உள்ள மாறாட்டி பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? நாங்க வேறு யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நாங்க போட்டை விட்டாச்சு, நாங்க வலைய விட்டாச்சு, மீனை விட்டாச்சு, வேற என்ன ஒண்ணும், அப்பா விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு ஆண்டவரே. அவர்கிட்ட நாங்க எதை பார்த்துமே வரல. அவர்கிட்ட நித்தியத்துக்கான வசனம் இருக்கிறது, ஜீவனுக்கான வசனம் இருக்குது. அதுக்காக நான் இவரை பின்பற்றுகிறேன். அவங்ககிட்ட இருக்கிறது எட்டர்னல் விஷன். பேதுருகிட்ட இருந்தது எட்டர்னல் விஷன், நித்திய ஜீவ வசனம், நித்தியத்துக்கான ஜீவனுக்குரிய வசனம். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த ஆளைத்தான் கர்த்தர் தேடுகிறார் இப்பொழுது. நீங்கள் யாரா இருந்தா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுன எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், வேர்ல்ட்லி பேசனே கிடையாது. ஒரு குரூப்பு அழைப்பு, அந்த தரிசனத்தை புரிஞ்சிக்காம வராம போனவங்க. ஒரு குரூப்பு வந்தாங்க, ஆனால் அவங்ககிட்ட என்ன கிடையாது, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நல்ல வசனம் வாங்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, பைபிள் ஸ்டடி வருவாங்க, நல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா வருவாங்க, ஆனால் மாற்றமே இருக்காது, வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்தவங்கள ஒரு குரூப்பு வரும், ஆனால் கனி இருக்காது. அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பிரதிபலன் வெளியே வராது. அவங்ககிட்ட இருந்து எந்த நீதியோ நியாயமோ பரிசுத்தாவினுடைய கனி அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யாது, வராது. ஒரு குரூப்பு கிட்ட வரும், வேறு பிரிக்கும், அப்படியே எல்லாத்தையும் வித்து பரிசுத்தாவின் கனியெல்லாம் வந்து உலகத்தை வெறுக்கிறேன்னு சொல்லி போகும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு வஞ்சகம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மறைபொருள் அல்லது ஒரு பொய் இருக்கும். உள்ளுக்குள்ள இன்னும் உலகத்தை வெறுக்காது, நான் கிரேக்க, நீ யூத, நீ பெரியவன். இன்னைக்கும் பாருங்க, எத்தனை ஆவிக்குரியவர்களுக்குள்ள ஜாதி பாகுபாடு இருக்குது. இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரியவர்களுக்குள்ள மொழி பாகுபாடு இருக்குது. இன்னும் ஆவிக்குரியவர்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள நாடு பாகுபாடு இருக்குது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குமா? ஆனா இவங்கெல்லாம் யாரா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, என்ன கேட்கிறாரு? எனக்கு அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அங்கே மொழி இல்லை, அங்கே வேற எந்த காரியமும் இல்லை, இங்க இருக்கிற எதுவுமே அங்க இல்ல. அந்த வசனம் எனக்கு வேணும். அப்பதான் உங்களால இங்க எல்லாரையுமே நேசிக்க முடியும். எப்பேற்பட்டவங்களையும் உங்களால் நேசிக்க. இயேசுநாதர் பாருங்க, சகல பாவிகளையும் நேசிக்கிறார்ல. ஏன்னா அவர் எவனையுமே அவர் இங்க உள்ளவனா பார்க்கல, அங்க உள்ளவனா பார்க்கிறாரு. அங்க உள்ள பார்க்குறாரு. ஒரு எது கேட்டாலும் அவர் அங்கத்துக்கு தான் பதில் சொல்வார். எல்லாத்தையும் விட்டு வந்த ஆண்டவரை என்ன கிடைக்கும்? நித்தியத்திலே நீங்கள் நியாயத்தீர்க்கிறவர்களாய் காணப்படுவீர்கள்.
ஆண்டவரே இங்க என்ன விட்டு போறீங்களே, என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு வாசலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அதை போய் நான் எடுத்துட்டு வரேன். பூமிக்குரியதை பத்தி கர்த்தர் பேசவே மாட்டாரு, நீ நித்தியத்துக்குரியவன். இந்த விஷன் உங்ககிட்ட இருந்தால்தான் உன்னுடைய ஓட்டம் முடிவு பரியந்தம் ஓடும். இல்லைன்னா கம்யூனியன் வாங்குவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்போ ரசம் வாங்கி போயிடுவீங்க, அல்லது ஓடிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. முடிவு பரியந்தம் நிலைக்கிறவன் யாரா இருப்பான் தெரியுமா? நித்திய ஜீவ வசனத்தை உடையவன் தான் முடிவு பரியந்தம் நிற்பான். கடைசியா சொல்றேன், உங்களுக்குள்ள எட்டர்னல் விஷன் இருக்கணும். எட்டர்னல் விஷன் இல்லாம இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவே பவுல் சொல்றாரு, தோமா இல்ல, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். வந்தான், இதே தேமா தான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, எனக்காக அவன் தோல் கொடுத்தவன், தன் கழுத்தை கொடுத்தவன் இருக்கு, தனக்காக என் கழுத்தை கொடுத்தவன். அதே தேமா உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்கு பவுல் மேல ஆசை இருக்குது, பவுல் மேல பின்பற்றம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள எட்டர்னல் விஷன் இல்லை. அவன் ஒருவேளை பவுலுக்காக கழுத்து கொடுக்காம இருந்திருந்தாலும் எட்டர்னல் விஷன் இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் பவுலோடு கூட வந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இங்க நடக்கிற எதையுமே நான் சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன், அந்த விஷன் உங்களுக்குள்ள வந்துட்டா இங்க இருக்கிற எதுவுமே உங்களை அசைக்காது, எதுவுமே உங்க பாதையை விட்டு விளக்காது. துரோகம் பண்ணா விளக்காது, மறுதளிச்சா விளக்காது, அல்லது காட்டி கொடுத்தா விளக்காது, அல்லது ரொம்ப அன்பா இருந்தாலும் விளக்காது, உனக்காக உயிரை கொடுப்பேனாலும் விளக்காது. எதுவும் உங்களை என்ன செய்யாது, விளக்கவே விளக்காது. நீங்க போற ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வந்தாலும் சோத்திரம், விட்டாலும் சோத்திரம், இருந்தாலும் சோத்திரம், இல்லா விட்டாலும் சோத்திரம். இந்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கணும். இந்த எட்டர்னல் விஷன் இருக்கிற வரைக்கும் நடுவுல எது வந்தாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு பண்ணவே கவலையே படாது. நல்லா பாருங்க, பயங்கரமா உங்க பக்கத்துல ஹைவேஸ் கார் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த டெஸ்டினேஷனுக்கு போறவன் இதை பத்தி கவலையே பட மாட்டான். அவன் ட்ராக்ல அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். இந்த வேகமா போற காக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டானா இவன் ஒரு ஓரமா ஒதுங்கி மெதுவா போக ஆரம்பிச்சிருவான். அதான் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி உங்க விஷன்ல போங்க, அதை தரிச்சு கொள்ளுங்க, அது உங்களை முடிவு பரிந்து நடத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா.